டிக்கெட் விலையே 3380 தான். நீங்க என்னடா 3600 ஸ்நாக்ஸ் விக்கிறீங்க? இதையும் பண்ணிவிட்டு அப்புறம் தியேட்டருக்கு ஆள் வரல வேற புலம்புறீங்க. இப்படி வித்தா எப்புட்றா தியேட்டருக்கு ஆள் வருவாங்க? இந்த கதை அவந்திகா, ரகுவரன பத்தி மட்டும் தான். நீங்க பாட்டுக்கு ஜெனரலைஸ் பண்ணி இப்போ எல்லா பொண்ணுங்களும் எனக்கு எதிரா திருப்பிவிட்டு போயிடாதீங்கன்னு சீன் இருந்தது. அந்த பெண்ணோட உடம்புக்குள்ளேயும் போயிட்டு வந்திருப்பேன். அந்த அம்மாவோட உடம்புக்குள்ளேயும் போயிட்டு வந்திருப்பேன். ஸோ அத்தனை பேருக்குள்ளேயும் நான் போயிட்டு வந்திருப்பேன் இல்லையா? மனுஷங்க மனசுக்குள்ளே அந்த கதை போகணும். அப்போ மனுஷன் மனசுக்குள்ளே அந்த கதை போய் அந்த ஆடியன்ஸ் அது சக்ஸஸ் ஆகி அந்த ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்க வர்றது தான் நம்பராக மாறப்போகுது. ஸோ எப்போவுமே ஒரு படம் வந்து ஆடியன்ஸுக்கு தான். சார், நீங்க வந்து ஸ்கிரிப்ட வந்து நரேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நான் இத போய் யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நீங்க வந்து யாருன்னு நினைச்சீங்க? யாரெல்லாம் கிடைக்கிறாங்களோ அவங்களாம் சொல்லிடலாம் இல்ல நினச்சேன். சார், இந்த கேரக்டருக்கு நான் இவங்ககிட்ட தான் போய் பேசணும் நானு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அதான் நீங்க அப்படி யாரை நம்ம சூஸ் நம்ம பண்ணீங்க? எழுதும்போது ஒன்று இருக்குங்க. நமக்கு அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் இமேஜின் பண்ணும்போது நீங்கள் யாரை வேணால் காஸ்ட் பண்ணலாம். பட் நீங்கள் காஸ்டிங்னு போகும்போது அப்படி போக முடியாது. ஸோ நம்மளால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அப்படி போனதான். ஸோ நான் இவங்க நினச்சா இன்றைக்கி இவங்க கிடச்சிட்டாங்கன்றதுலாம் இல்லை. அப்படி சொல்ல முடியாது. விஷ்ணு விஷால் சார் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார் தெரியுங்களா? 2 தடவை என் ஃபோனை ஏன் எடுக்கல, நீங்கள் என்ன பெரிய பெரிய ஹீரோவா அப்படின்னு கேட்கும்போது விஷ்ணு விஷால் கேட்டாராம், நீங்கள் என்ன மணிரத்னமா, நீங்கள் என்ன ஜிவிஎம்மாங்கிற. ஸோ அப்படியே இந்த உலகத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தங்க பெரிய ஆள், ஒருத்தங்க சின்ன. ஸோ நம்ம எல்லோரும் சமமாக நம்ம கிடைச்ச வாழ்க்கையை வந்துட்டு ஈக்குவலாக போகலாம். இப்போ உள்ள யங் டைரக்டர்ஸ், யங் ரைட்டர்ஸ்க்கு நீங்க சொல்ற அட்வைஸ் இல்ல கைட்லைன்ஸ் அந்த மாதிரினா என்ன சொல்வீங்க? யங் டைரக்டர்ஸ்க்கு நம்ம சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை. ஸோ அதை வந்து நான் எனக்கே சொல்லிக்கிற மாதிரி சொல்லிக்கிறேன். அது யார் வேணால் அப்ளிகேட் பண்ணணும். ஸோ எப்போவுமே நம்ம வந்து காம்படேட்டிவான உலகத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். நம்மளோட சண்டை போடுறவங்க நம்மளோட பல மடங்கு பலத்தோடு வந்துட்டுருக்காங்க. ஸோ ஒரு படம் வந்து 4 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. 40 கோடி ரூபாய்க்கு அதே நாள் இன்னொரு படம் வருது. அதே நாளில் அதோட பெரிய பலத்தோடு நம்மளோட பலமானவங்க நிறைய பேர் வருவாங்க. அப்போ நம்மளோட பலம் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற எழுத்தும் நம்மளுடைய இமேஜினேஷன் தான். ஸோ அதை நம்ம எவ்வளோ பலமாக வச்சுக்கணும். 40 கோடி இல்லை 400 கோடி வந்தாலும் நம்மளுடைய நம்மளோட ரைட்டிங் வந்து அடித்து பார்க்க முடியாத மாதிரி ஒரு ரைட்டிங்கை நம்ம பண்ணிட்டோம்னா யாருக்கும் பயப்பட வேணாம். அப்படி ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் நம்மளும் வரணும், நானும் வரணும்னு. அந்த கிரியேட்டிவிட்டியை தான் நீங்கள் எப்படி டெவலப் பண்ணணும், எப்படி அதை ஸ்க்ரீன் பிளேயாக வந்து கொண்டு வரணும் அப்படின்னு இல்லை அதுதான் நான் சொல்கிறேன். திரும்ப திரும்ப நம்ம கிரியேட்டிவ் நம்ம எவ்வளோ தூரம் பழக்கப்படுத்திக்கிறோங்கிறது தான். ஒரு கதையை நம்ம எவ்வளோ தூரம் நம்ம ஓட்டி பார்க்குறோம். இந்த ஸ்க்ரீனை இதை நான் பண்ணால் எந்த ஆடியன்ஸ்க்கு யாருக்கு போகுது, நான் இதை யாருக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன், அந்த ப்ரெசன்டேஷன் யார் வழியாக எப்படி போகுங்கிற டோட்டல் டீட்டெயில் நமக்கு இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை இல்லை. ஸோ அந்த டீட்டெயிலிங்க்கு நம்ம இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும், நம்ம இன்னும் கொஞ்சம் தேடணும். ஸோ நம்ம எடுத்துகிறோங்கிறத தாண்டி எடுத்ததுக்கப்புறம் இது டெலிவரியானா இது இந்த இம்பேக்டை க்ரியேட் பண்ணணும், இங்கெங்கே இது இந்த பவுன்ஸ் பேக்கை கொடுக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஒரு நாலேஜை நம்ம வளர்த்துட்டோம்னா நல்லது நமக்கு. உங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். என்னோடய அசிஸ்டன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டான பசங்க. ஆக்சுவலாக டே நைட் வந்து ஒர்க் பண்ணாங்க. நாங்கள் ஒரு 24/7 தான் ஷூட் போயிருக்கோம். யாருமே வந்து ரெஸ்ட் எடுத்துன்னு நினச்சதே இல்லை. ஸோ எவ்வளோ தூரம் ஆனஸ்ட்டாக ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணணுமோ அவ்வளோ தூரம் என்னோடய டைரக்ஷன் டீம் ஒர்க் பண்ணிச்சு. நான் ஒரு படத்துக்கு எவ்வளோ தூரம் ஓடுவணும் அதில் என் கூட என் டைரக்ஷன் டீம் ஒர்க் பண்ணிச்சு. அவங்களாம் இருந்ததுனால தான் என்னால் இந்த டைம் ஜோனில் இந்த கரெக்டான பட்ஜெட்டில் கரெக்டான டேட்ஸில் இந்த படத்தை முடிக்க முடிஞ்சது. அதுக்கு வந்து மெயின் ரீசன் என்னோடய டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டும் என்னோடய டெக்னிக்கல் குரூவும் தான். அதில் முத்தியா சாரும் ஆர்ட் டைரக்டரும் ரொம்ப எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இப்போ நீங்கள் ரைட்டருமே கூட. ஸோ இப்போ ஒரு ரைட்டிங் எழுதுகிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து இப்போ ஏதாச்சும் மைண்டில் பிளாக் ஆகிடுது. ஸோ அப்போனா வந்து அவங்க அதை தாண்டி எப்படி அதை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள்? ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரே ரைட்டு தான். எப்போ பிளாக் ஆகுதோ அப்போ விட்டுறணும். அதை போட்டு நோண்டக்கூடாது, இன்றைக்கே முடிச்சணும்னு சொல்லிட்டு ரஷ் பண்ணக்கூடாது. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு எப்படி பிளாக் க்ரியேட் ஆச்சோ கொஞ்ச நாள் அதே பிளாக் வந்து உங்களுக்கு ஓப்பன் அப் ஆகும். அப்போ வந்து எழுதிடணும். அப்போ ஓப்பன் ஆகும்போது எழுதாமல் போயிடக்கூடாது, அப்போ வந்து எழுதிடணும். ஸோ அவ்வளோதான். எப்போ உங்களுக்கு பிரச்சனை, அதாவது நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது, நம்ம நோய்வாய்ப்பட்டிருக்கும்போது ஒரு விஷயத்த பண்ண முடியாதுல்ல. ஸோ நம்ம கரெக்டான பர்சனாக இல்லை, அது எழுதுறதுக்கு தகுதியானவனாக இல்லைன்னா அந்த நேரத்தில் அது எழுத வேணாம், தவிர்த்துறது பெட்டர். எந்த சீக்வன்ஸ் சார் உங்களுக்கு டைரக்ட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்தது? இதை வந்து நான் இப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னு நீங்கள் அப்போவே யோசிச்சு அந்த மாதிரி ஒரு கஷ்டமான நிலைமை ஏதாவது? இல்லை அதான் அந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லலாம் லைஃப்பில். எப்போவுமே இவரும் சொல்கிற மாதிரி பாலச்சந்திரன் பழைய படம் பாலச்சந்திரன் சார் இல்லை, பாலமந்திர சார் படம்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஒரு டைலாக் இருக்கும், ஒன்றை விட இந்த உலகத்தில் இன்னொன்று பெட்டராக இருக்கும்னு. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தான். இப்போ நம்ம ஒன்று பண்ணியிருப்போம், இதை விட இந்த சீனை பெட்டராக பண்ணியிருக்கலாமே, இதை விட இன்னும் பெட்டராக பண்ணிடலாமே, எப்போவுமே இருக்கும் ஒரு படத்தில், எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இது கரெக்டாக பண்ணியிருக்குமாங்கிறது ஒரு இதை நான் பார்க்குறேன். ஓகே, நம்ம எடுத்திருக்கோமா, நம்ம எழுதுந்து கன்சியூம் ஆயிருக்கா. ஸோ ஏன்னா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு 1000 ரீசன் இருக்குது. இப்போ நாங்கள் கிளைமேக்ஸ் வந்து ஷூட் பண்ணோம்.
ஸோ கிளைமேக்ஸ் வந்து நான் நினச்சிட்டோம் பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணுறோம் ஒரு மாதிரி நைட் எஃபெக்ட்டு. பட் அங்கே 500 பேர் இருக்கான், என்ன பண்ண முடியும்? 500 பேரை ஒரு 50 பேர் 5 பேர் அஸ்டர் டீம் வந்து எப்படி ஓரம்னு சொல்ல முடியும்? ஸோ அப்போ 500 பேர் போகிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ண வேண்டியது இருந்தது. அதில் பாதி பேர் இது பண்ணது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்ந்து தான் அந்த ப்ராசஸ் நடந்தது. ஸோ அந்த டைமெல்லாம் எனக்கு ரேஷன் டீம் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ இது நடக்கும். ஸோ எல்லா ஷூட்லேயும் எல்லாருக்குமே இது நடக்கும். இதெல்லாம் மீறியும் அந்த ப்ராடக்ட் எவ்வளோ மேனேஜ் பண்ணி அதை எவ்வளோ கரெக்டாக கொண்டு வரோங்கிறது தான் ஒரு டேரக்டரோட ஒர்க். படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு நான் லீனியராக தான் ஹீரோ வந்து பேசியிருப்பார். ஸோ அதை தாண்டி வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் பிளேயே வந்து நீங்கள் வந்து நான் லீனியர் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அந்த டைரக்ஷன் எப்படி? இல்லை, அதுதான் சொல்கிறேன். நான் பொதுவாகவே வந்து ஒரு கதை, அந்த கதையை நம்ம என்னவா சொல்கிறோம்? ஒரு ஊரில் ஒரு அப்பா இருந்தார், அந்த அப்பா குழந்தை இப்படி ஒரு ஆட்டை சொல்லலாம். ஒரு குழந்தை இருந்தது, அந்த குழந்தைக்கு அப்பா யார் தெரியுமான்னு சொல்லலாம். ஸோ வாட் எவர்ஸ் நம்ம என்ன சொல்ல போகிறோம், யாரை பற்றி கதை சொல்ல போகிறோம், எதை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோங்கிறது ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவாலிட்டி தான். ஸோ அவங்களுக்கு அது எப்படி பிடிச்சிருக்கோ அவங்க அப்படி போகிறாங்க. இதே முடி தான் எனக்கு 10 வருஷமாக இருக்கும். எல்லோரும் இதே அதை ஒவ்வொருத்தரும் ஒரு ஆசல் பண்ணிக்கிறது இல்லையா? ஒரு நாள் தூக்கி வரைகிற, ஒரு நாள் சைடில் எடுத்துகிட்டு, ஒரு நாள் இப்படி ஷார்ட் பண்ணி. ஸோ அன்றைக்கி அந்த மைண்ட் செட்டில் நமக்கு எது கரெக்டுன்னு தோணுது, எது நமக்கு செட் ஆகுதோ அப்படி பண்ணிக்கிறது தானே. ஸோ எப்போ கமெண்டில் அதுக்காக ஹேர் ஸ்டைல் எதுவும் ஒன்றான்னு சொல்லிடாதீங்கன்னா, அப்படி சொல்ல வரல, மாற்றி ஏதாவது போட்டுங்கப்பா. நம்ம சொல்ல வரது ஒன்று எல்லோரும் ஒன்று எடுத்துக்கிறாங்க. சரி, ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச சீன் வந்து டெலீட் ஆகிருக்கு, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சீன்ஸ் இருக்கா? டெலிட்டட் சீன்ஸ் இருக்குது. என்னன்னா ஆக்சுவலாக வந்து என்ன சீன் சார்? ஒன்றும் இல்லை, நாங்கள் ஆக்சுவலாக அந்த தேட்டர் சீனில் வந்து எவ்வளோ பில் ஆச்சுன்னு கேட்பார். அப்போது அந்த தேட்டர் பர்சன் வந்து சார் 3600 ருபீஸ் சார் பார். உடனே நாங்கள் என்ஜாய் பண்ணி நீங்கள் படத்தில் தான் பாரு. ஆக்சுவலாக அங்கே இருந்த டைலாக் என்ன எடுத்துருந்தோம்னா, டிக்கெட் விலையே 3380 ரூபா தான், நீங்கள் என்னடா 3600 ஸ்நாக்ஸ் விற்கிறீங்க, இதையும் பண்ணிவிட்டு அப்புறம் தேட்டருக்கு ஆள் வரல வேறு புலம்புறீங்க, இப்படி விற்றா எப்போ தேட்டருக்கு ஆள் வருவாங்க அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை சார் வெல்கம் டு என்ஜாய் த சினிமா சார். நான் உன்னை கழுவி ஊற்றிட்டு இருக்கிறேன்டா. இல்லை என்ஜாய் த சினிமா சார் அப்படின்மா. போடா அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ஜாய் பண்ணான்னு சொல்லிட்டு தான் போவார். ஸோ பட் நான் இந்த சீனை இப்படி தான் எடுத்தோம். பட் ப்ராக்டிக்கலாக அந்த சீனை வந்து நம்ம தேட்டர்ஸில் போட முடியாது இல்லை. அது இன்னொருத்தர், நான் ஒரு படம் பண்ணுறேன், எனக்கு என் பர்ஸ்பெக்டிவ்ல அது ரைட்டு ராங்குன்னு சொல்லிட்டேன். பட் அந்த தேட்டர் ஓனருக்கு தானே அது கரெக்டாக தப்பான்னு தெரியும். அவங்க ஏன் அந்த வேலைக்கு விற்கிறாங்கன்றது அவங்க பக்கம் ஒரு நியாயம் இருக்கும். அதே மாதிரி இப்போது தேட்டரில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாம் சொன்னாங்க, பொண்ணுங்களை நீங்கள் ரொம்ப கிண்டல் பண்ணிட்டீங்கன்னு. ஆக்சுவலாக நாங்கள் கதையில் வந்து இந்த நீங்கள் சொன்ன டெலிட்டட் சீன் அதுவும் போயிடுச்சு. என்னென்னா ஹீரோ வந்து இதை சொல்லிட்டு இருப்பார். இப்போ செல்வராகவன் சார் வந்து சொல்லுவார், ஒரு தேட்டருக்கு இவ்வளோ கஷ்டம் எப்போ அதை சமாளிச்சுன்னும் போது வனிதா என்ன சார் நீங்கள் அவனோட சேர்ந்து பொண்ணுங்களை தப்பு சொல்கிறீங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல. ஏங்க நான் எந்த பொண்ணுங்களையும் தப்பு சொல்லலை, நான் சொல்லிட்டு இருக்குது பூரா அவந்திகாவை பற்றி மட்டும்தான். இந்த கதை அவந்திகா ரகுவரனை பற்றி மட்டும்தான். நீங்கள் பாட்டு ஜென்ரலைஸ் பண்ணி இப்போ எல்லா பொண்ணுங்களும் எனக்கு எதிராக திருப்பிட்டு போயிடாதீங்கன்னு சீன் இருந்தது. ஆக்சுவலாக எடுத்துட்டோம். பட் ஃபுட்டேஜில் பார்க்கும்போது அது நல்ல தேவைப்படல. ஃபுட்டேஜை பார்க்கும்போது சிலதை எடுத்து தான் ஆகணும்ல. ஸோ அந்த மாதிரி சில சீக்வன்ஸ் வந்து நாங்களாக எடுத்துட்டோம். டெலிட்டட் சீன்ஸில் இது இருக்குது. அதே மாதிரி எடுக்க வேண்டிய சீனை எடுக்கணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்து கொஞ்சம் சீன்ஸ் எடுக்காமல் போனோம். அதுவும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த சீன்லாம் அடுத்த படத்தில் எடுத்துட வேண்டியது. கண்டிப்பாக சார். அந்த டெலிட்டட் சீன்ஸ்லாம் திரும்ப நாங்கள் பார்க்க முடியுமா? அதாவது எனக்கு இருக்கிற பிரச்சனை, அதாவது ஹிட்டான படத்துக்கு தான் எல்லாம் டெலிட்டட் சீன் போடுவாங்க. ஆனால் என் படத்தோட சீன் ஓடிட்டில் வந்ததுனால தான் ஹிட்டாகவே இருக்குது. அதனால் எந்த படத்தை டெலிட்டட் சீன்ஸ் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த சீன்ஸ் வைரல் பண்ணிகிட்டு இருக்கிறத படத்து மேலே ஒரு நம்பிக்கையும் ஒரு அட்டென்ஷனையும் கொடுத்துருக்குல்ல. ஸோ அந்த சீனே படத்தை காப்பாற்றிட்டு கொண்டு போகட்டும். இப்போ வந்து ஒரு சில படம்லாம் வந்து கமர்ஷியலாக வந்து ஒரு லோவாக இல்லை தோல்வி அடைஞ்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான மூவிஸ் எல்லாமே சக்ஸஸ்ன்னு எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்க? எண்ட் ஆஃப் த டே சக்ஸஸ் வந்து நம்பரில் தான் இருக்குது. ஸோ ஏன்னா நீங்கள் மூவி எடுக்கும்போதே அதை வந்து கமர்ஷியல் பர்பஸ் தான் எடுக்கிறீங்க. நீங்கள் வந்து இதுக்கு எடுக்கிறீங்கன்னா போய் ஆர்ட் படம் எடுக்கலாம், ஒரு அவார்ட் படம் எடுக்கலாம். நீங்கள் அவார்ட் பண்ணி ஒரு படத்தை வந்து நான் யாருன்னு காட்டணும்னு நம்ம அங்கே போகலாம். பட் நம்ம எடுக்கிறது வந்து ஒரு நியூமரிக்கான நம்பரில் கமர்ஷியல் தான் படம். ஸோ அந்த படம் கமர்ஷியல் ஹிட் ஆகிறதுக்கு வேலையை பார்த்து தான் ஆகணும். அது மிஸ் ஆகிடுச்சு, எனக்கு இது கிடைக்கல, அதனால் இது அப்படின்னு சொல்கிறது ஒரு ப்ளேம் கேம் தான். ஸோ நம்ம இது நடந்திருக்கு, இது நமக்கு நடக்கக்கூடாது, நமக்கு இது நடந்துருச்சு, இதிலேருந்து நம்ம எப்படி சரி பண்ணிக்கணும்னு தான் பார்க்கணும். ஸோ இப்போ ஓடிடியில் படம் ஓடுறது, ஓடிடியில் எல்லோரும் சொல்கிறத வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஓகே நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன், நான் ஒன்றும் தப்பாக பண்ணலை, பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கணும், இன்னும் கொஞ்சம் சரியாக பண்ணியிருக்கணுங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு நீங்கள் ஸ்டோரி எழுதுறீங்க அப்படின்னா அதை நீங்களாக தேர்ந்தெடுக்கிறீங்களா, இல்லை நீங்கள் எழுத உங்களுக்கு அதுவே அந்த க்ரியேட்டிவிட்டி ஃபார்ம் ஆகி நீங்கள் அப்படி க்ரியேட் பண்ணுறீங்களா? அப்படி கிடையாதுங்க. இப்போது அதான் சொல்கிறேன்ல, ஒரு பொண்ணு லவ் லெட்டர் கொடுக்கணும் முடிவு பண்ணால் அந்த பொண்ணு யாரும் ஃபிக்ஸ் பண்ணால் லெட்டர் எழுதணும். லெட்டர் எழுதிட்டு எந்த பொண்ணு கொடுக்கலான்னு முடிவு பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அப்படி தான் ஒரு கதை இதுதான் நம்ம பண்ண போகிறோம், ஒரு சின்னதாக ஒரு ஐடியா இருந்துட்டு தான் நம்ம ரிட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணுவோம். எழுதுதெல்லாம் கதையாக்க மாட்டோம்ல. ஸோ அப்படி தான். இப்போ நீங்கள் முதல் படம் அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து பயம் தாண்டி வந்து அந்த கான்ஃபிடென்ஸும் இருக்கணும். அதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு ரொம்ப கொடுத்தது யார்?
எனக்கு கான்ஃபிடன்ட் கொடுத்தது பூரா என் டெக்னிக்கல் டீமும் என் ஃப்ரெண்ட்ஸும் தான். ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. பட் அதே மாதிரி நான் ரொம்ப நானே கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டான பர்சன் தான். எனக்கு அது மேலே வந்து முதல்லேருந்தே கொஞ்சம் அந்த கான்ஃபிடென்ட் லெவல் நமக்கு பொதுவாகவே நமக்கு மற்றவங்க கொடுக்கறத விட நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருப்போம். முதல் படத்தில் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு இண்டஸ்ட்ரியே வந்து வேறு லெவலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண அளவுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கா உங்களுக்கு? இல்லை, இண்டஸ்ட்ரியே வேறு லெவலாக இருக்குன்னா எப்படி சொல்கிறது? சரி, எல்லாரும் ஓடிட்டு அதான் இண்டஸ்ட்ரி ஓடுற வேகத்துக்கு நம்ம ஓடாமல் போயிட்டோம். எனக்கு திடீர்னு ஒரு ஏன் நான் எழுத்தில் வந்து கவனம் செலுத்திருக்கோம். நல்ல நல்ல டைலாக்ஸ் தான் எழுதியிருந்தோம். ரொம்ப யோசிச்சு வச்சு தான் எழுதியிருந்தோம். காசை சேர்த்து வச்சு பொருள் வாங்கிக்கலாம், பொருள் வாங்கிட்டு கடனை சேர்த்து வச்சுக்கூடாதுங்கிற டைலாக் நல்ல டைலாக் தான். அது நல்ல ரிட்டர்ன் தான். கடனுங்கிறது கேன்சர் மாதிரி, அது இருக்க வளர்ந்துட்டு தான் போகுமே தவிர அது குறைஞ்சிடாதுங்கிறது நல்ல டைலாக் தான். நிறைய இடத்துல அந்த மாதிரி நாங்கள் சாதாரண பேசும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப டைலாக்ஸை வந்து கொஞ்சம் ரொம்ப மெச்சூரிட்டியாக ஒரு சொசைட்டியோட இதில் தான் அந்த டைலாக்ஸை ப்ளேஸ் பண்ணுவோம். ஒரு ஆண் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசினாலும் அந்த டைலாக்குள்ளே ஒரு நியாயம் இருக்கணும். அந்த டைலாக் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கணும். அதுக்குள்ளே சம்திங் லைக் தட் ஏதோ ஒன்று இருக்கணும்னு தான் ப்ளேஸ் பண்ணிட்டு தான் போகணும். மேஜர் ஆஃப் இடத்துல அது நடக்கும். போகிற படம் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ண மூடி அந்த டைலாக்ஸ் கேட்டிங்கன்னா கூட நிறைய இடத்துல அந்த டைலாக்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டே தான் இருந்திருக்கும். ஸோ அது என்னன்னு தெரியல, யாராவது கணிக்க ஒருவேளை நான் அவங்களுக்கு கரெக்டாக போய் அவங்கள நான் லான்ச் பண்ணலையா, இல்லை அவங்க அதை கவனிக்காமல் போயிட்டாங்களே. ஏன்னா அவங்க ஓடுற வேகத்தில் அவங்களுக்கு மற்றதை வந்து இது அவங்களோட வாழ்க்கையோட வேகத்தில் இது தெரியாமல் போச்சான்னு தெரியல. எனக்கு அது ஒன்று தான் இண்டஸ்ட்ரி மேலே அந்த சின்ன இது. பட் அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், இதே இண்டஸ்ட்ரி தான் எதுவுமே இல்லாத அப்பவும் ஒன்றுமே இல்லாத படத்தையும் தூக்கிட்டு போய் நிறுத்தியிருக்கு. இன்றைக்கி அதே இண்டஸ்ட்ரி தான் ஓடிடி, அதே ஆடியன்ஸ் தான் இன்றைக்கி படத்தை பார்த்துட்டு இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறான். ஸோ அப்போது அத்தனை பேரை நம்ம பார்க்க வைக்கல. ஸோ யார் படத்தை வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுவாங்களோ, யார் ஒரு படத்தை ஜெயிக்க வைப்பாங்களோ அவங்கள அந்த படத்தை பார்க்க வைக்கல. நம்ம தேட்டர்ஸில் அவங்கள அந்த படம் பார்க்க வைக்கல. அதை பார்க்க வைக்கிறது ஒரு டேரக்டர் நான் என்ன பண்ணணுமோ அதை அடுத்த படத்தை வந்து பண்ணணும். ஸோ இவ்வளோ பேரை வந்து ஒரே நாள் அந்த ஷோக்குள்ளே இத்தனை நாள், ஒரு நாளைக்கு ஒரு 200 தேட்டரில் ஒரு 2 ஷோ போகுதுன்னா, ஸோ அந்த ஷோவுக்கு அந்த ஆடியன்ஸை வந்தால் தான் அந்த தேட்டருக்காரன். இப்போது நான் ஒரு படம் எடுத்துட்டேன், யாரோ ஒருத்தன் எங்கேயோ ஒருத்தனோட கனவு வந்து தேட்டருக்காரங்க வந்து அதுக்காக ஆடியன்ஸை வராமல் தேட்டரில் வச்சு படம் ஓட்ட முடியாதுல்ல. நான் தேட்டருக்கு படமே கொடுக்கலன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போது நான் எடுத்த படத்தை அந்த ஆடியன்ஸை பார்க்க வைக்கிறதுக்கு என்ன தேவைங்கிறதையும் நான் தான் முடிவு பண்ணணும். நான் அதை வந்து தேட்டருக்காரங்க மேலேயோ எனக்கு எதிராக அந்த படத்து மேலேயோ ப்ளேம் பண்ணக்கூடாது. ஸோ அந்த படத்துக்கு ஒரு கூட்டம் வர வச்சாங்களா, அப்போ அந்த டேரக்டரோ அந்த ப்ரொடியூசரோ ஒன்று பண்ணியிருக்காங்கல்ல, அதை தான் நான் பண்ணணும். அது அடுத்தடுத்த ப்ராஜெக்டில் இந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணிக்கணும். அதுதான் ஒரு படத்தை வந்து கொண்டு போகும். அப்படி நமக்கு அந்த பலம் இல்லைன்னா, அந்த பலம் இந்த படத்தை பார்த்த முதல் நாள் வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், அதை நம்ம தான் பண்ணணும். யாருமே நமக்கு வந்து தேவதூதர்கள் வரமாட்டாங்க. ஸோ எப்படி என் தூக்கத்தில் என் கனவை நான் கண்டுக்கணும், என்னோட கரத்தை நான் தான் உயர்த்திக்கணும். யாரும் என்ன கைப்பிடிச்சுலாம் உயர்த்த முடியும். கண்டிப்பாக சார். சார் உங்கள் டைலாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே மெச்சூர்டாக இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கேன்சர் அந்த இது இஷ்யூவாக இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக வந்து மக்களுக்கு வந்து கன்வே ஆச்சு. ஸோ அதை எப்படி நீங்கள் வந்து யோசிச்சிங்க இந்த டைலாக்? இல்லை அதுதான், ஸோ வெறுமனே வந்து பேசணும். இப்போ நம்ம 2 பேரும் பேசும்போது ஏதாவது ஒன்று பேசும்போது சும்மா ஜென்ரலாக பேசுகிறோம். சாப்பிட்டீங்களாங்கிறதே நம்ம என்ன சொல்கிறோம், ஏதாவது ஒரு வார்த்தை போட்டு சொல்லுவோம்ல, என்ன சாப்பிட்டீங்க, ஏதாவது ஒரு அது ஒரு கலோக்கில் வந்துடும். அது எழுதும்போது அந்த க்ரியேட்டிவிட்டி ப்ராசஸ்க்குள்ளே அது வரும். இதை நான் இப்படி சொல்லலாம் புரிய வைக்கிறதுன்னு ஒன்று இருக்கும்ல, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், இந்த கதாபாத்திரம் நம்ம எடுத்துகிட்டு தேர்ந்தெடுத்த கதாபாத்திரம் என்ன பேசுமோ அந்த கதாபாத்திரத்தோட டோன்னு அதை சொல்லி பார்ப்போமே. ஏன்னா இதை கேஸ் வைக்குமா சார் மட்டும் தான் சொல்ல முடியும். காசு சேர்த்து வச்சு பொருள் வாங்கிக்கலாம், பொருள் வாங்கிட்டு கடனை சேர்த்து வச்சு கேஸ் வைக்குமா சார் சொல்ல முடியும். அதே மாதிரி டேட்டுன்னு ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்கோம். அவரை முதல்ல ஒரு பொண்ணை மடியில் உட்காந்து டேட்டு வரைகிற மாதிரி தான் நான் சீனை ஓப்பன் பண்ணியிருப்பேன். அப்போ டேட்டு என்ன சொல்லுவார், டேய் அது பொண்ணுங்க ஓட்டிகிட்டு போகிற வண்டிடா, இதுதான்டா பொண்ணுங்க கூட்டிகிட்டு போகிற வண்டின்னு சொல்லுவார். ஸோ அப்போ அந்தந்த கதாபாத்திரங்கள் எப்படி பேசும்போது தான் அப்படி தான் அந்த டைலாக்ஸை வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே போய் பார்க்கும்போது வரும். அதான் ஒரு டேரக்டருக்கு வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்குன்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த எல்லா கதாபாத்திரங்களும் நானாக தானே இருப்பேன். அந்த பெண்ணோட உடம்புக்குள்ளேயும் போயிட்டு வந்திருப்பேன், அந்த அம்மாவோட உடம்புக்குள்ளேயும் போயிட்டு வந்திருப்பேன். ஸோ அத்தனை பேருக்குள்ளேயும் நான் போயிட்டு வந்திருப்பேன் இல்லையா. நான் ஒரு பொண்ணாக இருந்து நான் ஒரு அம்மாவாக இருந்தால் என்ன பேசுவேன், அந்த இடத்துல அந்த பொண்ணோட அம்மா வந்து என்ன பேசுவேன் தான் அந்த டைலாக் இருக்கும். ஸோ அப்படி தான் அந்த டைலாக்ஸ் நான் எழுதணும். ஸோ வாண்டடாக போட்டு இன்றைக்கி நான் எழுதி காட்டிடம் பாருன்னு சொல்கிறதுலாம் இல்லை. அதே மாதிரி நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய இலக்கிய அறிவுலாம் கிடையாது, இலக்கிய அறிவுலாம் கிடையாது. சார் கற்றுக்கலாம் சார். ஓகே சார். நெக்ஸ்ட்டு சினிமா வந்து நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபார்மாக பார்க்குறீங்களா, இல்லை ஆர்ட் ஃபார்மாக பார்க்குறீங்களா, இல்லை அதை தாண்டி பிஸ்னஸ் தான் இப்போ எல்லாருமே பிஸ்னஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதை வந்து நீங்கள் எது ஃபஸ்ட்டுன்னு சொல்வீங்க? நான் மறுபடியும் சொல்கிறேங்க, என்டர்டெயின்மெண்ட் ஆர்ட்டு எதுவாக இருந்தாலும் இது வந்து ஒரு கமர்ஷியல், இது ஒரு நம்பர் கேம். எத்தனை மெம்பரை பார்க்க வைக்கிறோம், அதனால் எத்தனை நம்பர் வந்ததுங்கிறது தான் கதை. ஸோ அத்தனை மெம்பரை பார்க்கணுன்னா, இவ்வளோ நம்பர்ஸ் வரணுன்னா அதுக்கு இத்தனை மெம்பரை வந்து அந்த படத்தை பார்க்க வைக்கணும், ரசிக்க வைக்கணும். அப்போ மனுஷங்க மனசுக்குள்ளே அந்த கதை போகணும்.
அப்போ மனுஷன் மனசுக்குள்ளே அந்த கதை போய் அந்த ஆடியன்ஸ் அது சக்ஸஸ் ஆகி அந்த ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்க வர்றது தான் நம்பராக மாறப்போகுது. ஸோ எப்போவுமே ஒரு படம் வந்து ஆடியன்ஸுக்கு தான். ஸோ அந்த ரிசல்ட் வந்து நம்பரில் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் எப்படி கன்வெர்ட் பண்ணுறோங்கிறது தான் இந்த ப்ராசஸ். ஓகே சார். நீங்கள் வந்து ஒரு செல்வராகவனுடைய மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு வேறு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களோட மூவிஸ் எல்லாமே சொல்லுவோம். ஸோ 1 to 10க்குள்ளே நீங்கள் ரேங்க் பண்ண போகிறீங்க. ஓகே சார். அண்ட் நானே வருவேன் 8. மாலை நேரத்து மயக்கம் 9. நெஞ்சம் மறப்பதில்லை 5. இரண்டாம் உலகம் 10. NGK 7. மயக்கம் என்ன 6. 6ல் போட்டேன். ஓகே. காதல் கொண்டேன் 4. ஆயிரத்தில் ஒருவன் 1. புதுப்பேட்டை 2. தப்பிச்சிட்டிங்க சார். 7G ரெயின்போ காலனி 3. ஓகே சார். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டிங்க. ஆனால் இதுலேயே வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபீல் குட் மூவி, எனக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், நான் பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னா எந்த மூவி சொல்வீங்க? ஆயிரத்தில் ஒருவன் 7G ரெயின்போ காலனி, காதல் கொண்டேன், மயக்கம் என்ன, நெஞ்சம் மறப்பதில்லை, எல்லாமே இது எல்லாமே எனக்கு வந்து ரிப்பீட் பண்ணல, அடிக்கடி பார்க்கலாம். அண்ட் நீங்கள் டேரக்டர்னால அப்படின்றதுனால மட்டும் கிடையாது சார். நாங்கள் வந்து காமனாக கேட்குறோம். நீங்கள் வந்து 1 to 10க்குள்ளே ரேங்க் பண்ணிவிடுங்க. கார்த்திக் சுப்புராஜ் 9. பாலா 6. தியாகராஜ குமார ராஜா 10. ராம் 4. கௌதம் வாசுதேவ் மேனன் 8. மிஸ்கின் 3. வெற்றிமாறன் 5. செல்வராகவன் 1. மணிரத்னம் மாட்டிக்கிட்டான். ஒன்றும் இல்லை, பேலன்ஸ் என்ன நம்பர் இருக்குன்னு ஞாபகம் இல்லை. ஓகே. இன்னும் எத்தனை நம்பரில் இருக்குன்னு? இன்னும் ஒன்றே ஒன்றா சார். 7 தான் இருக்கா? 7. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். செல்வராகவன் சார்க்கு அப்புறம் வந்து எனக்கு இந்த டேரக்டர் பிடிக்கும், த வே ஆஃப் டேரக்டிங்கும் சரி ரைட்டிங்கும் சரி எனக்கு அவங்ககிட்ட ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி நான் பண்ணணும் அப்படின்னா யாரை சொல்வீங்க? செல்வராகவன் சாருக்கு அப்புறமா அப்புறமா செல்வராகவன் சார் தான் தெரிஞ்சிச்சு சார் எங்களுக்கு. அதுக்கப்புறம் யார் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக யார் பிடிக்கும்னு கேட்க? எனக்கு இன்ஸ்பிரேஷனாக வந்து எஸ்ஜே சூர்யா சார் பிடிச்சிருந்தது. எஸ்ஜே சூர்யா சார். ஸோ லேட்டராக தான் நான் ஒரு படம் நான் பார்த்தேன். ஆக்சுவலாக நான் தேட்ரிக்கலில் ஒரு படம் பெருசாக பார்க்கல. நான் இதுவாக தான் ஒரு படம், எஸ்ஜே சூர்யா சார் படம் வந்து மேக்ஸிமம் நான் வந்து இப்போ தான் பார்க்குறேன். அதான் அவர் படம் ஒன்று வந்து இதில் இல்லை, ஐ மீன் ஓடிடியில் இது எல்லாம் கொடுக்கல, அதை மட்டும் நான் தேட்டரில் பார்த்துட்டு நினைக்கிறேன். ஏன்னா நியூ எந்த படம் சார்? நியூ. ஸோ முதல்ல நம்ம அந்த மாதிரி படத்தெல்லாம் தேட்டரில் ஓடி போய் பார்த்துருவோம். ஸோ அதனால் நியூ பார்த்துருந்தேன். எஸ்ஜே சூர்யா சார் பிடிக்கும். இப்போது லேட்டஸ்ட்டாக இந்த படத்தோட ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, லப்பர் பந்து படத்தோட ரைட்டிங். லப்பர் பந்து ரைட்டிங் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. ஐ மீன் ஸோ எதை சொல்ல வந்தனோ யாருக்கு சொல்ல வந்தோம் ரொம்ப கரெக்டாக சொல்லியிருந்தார். ஸோ லப்பர் பந்து டேரக்டர். ஓகே சார். இந்த லவ் மூவி ரிலீஸ் ஆன அப்புறமும் ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறமும் பப்ளிக்கோட ரெஸ்பான்ஸ் இதை தாண்டி நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? ஒன்றே ஒன்று தாங்க, நம்ம வந்து எதிரியாக யார் வர போகிறாங்கன்னு ஒரு கதை எடுக்கும்போது நமக்கு தெரியாது. நமக்கு எதிரில் யாருக்கு நம்ம சண்டை போட போகிறோம்னு தெரியும். நம்ம நினச்சிட்டோம் இந்த கதை எடுத்துகிறோம், இந்த கதை சூப்பராக போய்டும்ன்ட்டு. ஸோ நான் இதுலேருந்து கற்றுக்கிட்டது என்ன, லவ்லேருந்து கற்றுக்கிட்டது என்னென்னா, எனக்கு எதிராக 1 கோடி பேர் என்னை விட 100 மடங்கு பலமாக இருக்கிறவங்க கூட தான் நான் சண்டை போட போகிறேங்கிறத கற்றுக்கிட்டேன். ஸோ அப்படி தான் நான் ஒரு கதை பண்ணேன். தனியாக இருந்தாலும் 100 பேர் சண்டை போட போகிறேன், அதுக்கு தயாராக தான் நான் வந்து ஒரு கிரவுண்டுக்குள்ளே போகணும். நான் மட்டும் கரெக்டாக என்னால் பாதுகாத்துக்க முடியும். நான் கிரவுண்டுக்குள்ளே போனால் 100 பேர் 100 யானை கொண்ட பலம் வந்து என்னை அடிச்சிருவோங்கிறத கற்றுக்கிட்டேன். ஸோ அடுத்த தடவை போகும்போது அந்த பலத்தோடு தான் போவேன். கண்டிப்பாக சார். இப்போ உள்ள அப்கமிங் டேரக்டர்ஸ்க்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் ப்ரோ, நம்மளை வந்து நம்ம நினச்சதை வந்து நம்ம நினைக்கிற உலகம் இங்கே இல்லை. இந்த உலகம் தான் ஒரு பேட்டர்னில் இருக்குது இல்லையா? ஸோ இந்த உலகத்துக்குள்ளே நம்மளை சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம பவரோட பலத்தோடு தான் போய் ஆகணும். அதுக்கு நம்ம வந்து ரொம்ப பெரிய அனுபவத்தையும் ரொம்ப பெரிய தைரியத்தையும் எதுனாலும் பார்த்துக்கலாங்கிற மைண்ட் செட்டோட போகணும். ஸோ அதுதான் தேவை. இது நான் இன்னொருத்தருக்கு சொல்லலை, எனக்கே சொல்லிக்கிறேன். இது எல்லாத்துக்குமே பொருந்தும் ஆக்சுவலாக. அதனால தான் நான் அது எனக்கே சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னொருத்தர் சொல்கிற அளவுக்கு நம்ம இன்னும் வளரல. ஸோ அதனால் நான் எதை சொன்னாலும் அது எனக்கே சொல்லிக்கிற மாதிரியே இருந்துட்டு. எஸ் சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணோம். ஸோ இது எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன படம் அப்படின்றதையுமே நாங்கள் கூடிய சீக்கிரம் பார்க்குறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் ஜேர்னியை பற்றி பேசினதுக்கு. அண்ட் திஸ் இஸ் விஜே நித்யஸ்ரீ சைனிங் ஆஃப். அண்ட் மறக்காமல் மெஸ்மரைஸ் ப்ரொடக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.